புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ தேவனுக்கே உங்கள் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனுக்கே உங்கள் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளாய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 பேதுரு 5:5 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படுகிறது போல மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மூப்பருக்கு கீழ்ப்படியணுமா? யார்? இளைஞர்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணுமா? உங்களை நீங்களே பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி, நான் படிச்சிருக்கிறேன், நான் சம்பாதிச்சிருக்கிறேன், நான் எதை வேணாலும் வாங்குவேன், சாதிப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு மற்றவங்களை புறக்கணிக்காதபடி உங்களோட வயதில் மூத்த உன் தாயோ தகப்பனோ உன் ஆசிரியரோ உனக்கு உயர்வுக்கு காரணமாக இருந்தவர்களோ அவர்களை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது. இன்றைக்கி அந்த கீழ்ப்படிதல், அந்த மதிக்கிற பழக்கம் ஒவ்வொருவருக்கும் வேணும். இந்த வாலிப நாட்களில் எப்படி தேவனை நேசித்து பின்பற்றுகிறீர்களோ உங்கள் பிற்கால வாழ்க்கை அதன் மூலமாக தான் உயர்த்தப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இல்லைன்னா எவ்வளோ தொலைக்கு வேகமாக ஏறினீங்களோ அவ்வளோ தொலைக்கு சரிக்கு விழுந்துருவீங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா எரேமியாவை பற்றி வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சிறு பிள்ளையிலேருந்தே கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டாராம்.
தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டான். அவர் எரேமியா 2:2 சொல்கிறாரு, உன் இளவயதின் பக்தியையும் நேசத்தை நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, இளம் வயதில் அவர் ஆண்டவர் மேல் வைத்த பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து இரத்த சாட்சியை மறிப்பதற்கு கூட தயங்கலையா. அந்த அளவுக்கு அவரை எரேமியா ஒரு நாயகராக தலைவராக ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். எரேமியா 3:4 நாம் வாசித்து பார்த்தோமே என்று சொன்னார். அங்கு அவர் சொல்லுகிறார், தேவரே என் இளவயதின் அதிபதி, நீ தான் என் இளவயதின் அதிபதி, என் தலைவர், என் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிறவர் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்களா, சிறு வயதிலே காட்டில் துரத்தப்பட்டு ஆடு மேய்ச்சவன். இந்த வாலிப நாட்களில் கொடிய மிருகங்களோடு தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த வாலிப நாட்களில் படைத்த சிருஷ்டிகரை நினைத்தானா. அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 37:25, நான் இளைஞனுமாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாயிருந்தேன், நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததில்லை. தாவீது பிற்காலத்தில் அந்த ராஜாவாக மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டதற்கு ஒரு காரணம், சிறு வயதிலே இள வயதிலே தன் வாழ்க்கையை தேவனுக்கு முற்றிலும் அர்ப்பணித்து விட்டாராம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அல்லவா. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இளம் வயதில் உங்கள் பிள்ளைகளை சரி யாராக இருந்தாலும் ஒரு பக்தியில், ஒரு நீதியில், தேவனே இரட்சகர் என்பதில் நீங்கள் அவங்கள நடத்த தெரியணும். இல்லை என் பிள்ளைக்கு இது பிடிக்காது, ஜெபம் பண்ணா பிடிக்காது, என்ன ஒன்று சொல்ல மாட்டான். நீங்கள் அப்படிலாம் திருப்திப்படாதீங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அவர்கள் வாழ்க்கை கட்டப்படும், நிலைக்கப்படும். இல்லைன்னா கட்டியது ஓடும். ஓசியா 11:1 சொல்லுகிறது, இளம் வயதில் நான் உன்னை நேசித்தேன், யாக்கோப்பே இஸ்ரவேலே நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். யோசேப்பை பாருங்க, எகிப்தில் வாழ்ந்தான், பாவம் நிறைந்த ஒரு உலகம். ஆனால் இளம் வயதில் கர்த்தரை தேடி நேசித்தது நிமித்தம் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அதை விட்டுட்டு எனக்கு திறமை இருக்குது, நான் அதை வாங்குவேன், வீட்டை வாங்குவேன், பணம் வாங்குவேன், நீங்கள் கட்டின வீடு சரியில்லை, அது சரியில்லை, இந்த கிராமம் சரியில்லை, அங்கே வரமாட்டேன்னு நீங்கள் சுயபலத்தை நம்பினீங்க, உங்கள் குடும்பம் சிதறிடும். அதனால தான் அநேகருக்குள்ள சண்டை. சம்பாதிக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஆனால் பக்தி இல்லை. தேவனால் அவர்கள் கட்டப்படலை. என்னோடு இராதவன் சிதறடிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி பணம் சம்பாதிக்க வழி தெரியுது, கர்த்தரை தேட வழி தெரியல. ஆனால் யோசேப்பை பாருங்களேன், எகிப்து தேசத்திலே வாழ்ந்தாலும் கர்த்தரை முன்வைத்து சங்கீதம் 119:9 படி வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தை காத்து நடப்பதினால் அல்லவா என்று சொல்லி தன் வழியை கர்த்தருக்கு வாலிப இளைஞனாய் இருக்கும்போதே ஒப்பு கொடுத்தான். முதிர் வயதிலும் கர்த்தர் அவனை கைவிடாமல் அவனை தலைமுறையை ஆசீர்வதித்து நடத்தினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் அர்ப்பணிப்பை பார்த்து, இளவயதில் நடந்த விதத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. உன் இளவயதின் பக்தியையும் நேசத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னேன். உம்முடைய பிள்ளைகள் உம்மை பின்பற்றின விதத்தையும் உமக்காக வாழ்ந்ததை நினைத்து இன்றைக்கு பரலோகத்தின் தேவனானவர் அவருடைய காரியங்களை கைகூடி வரப்படும். அனுகூலமான துணையாயிரும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும். தோல்விகள் ஜெயமாய் வரட்டும். உம்முடைய கிருபை ஒன்றே அவர்களை கைவிடாமல் பாதுகாத்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.